2 ஆண்டுகளில் குலசேகரப்பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதள பணிகள் நிறைவடையும் என்று இஸ்ரோ தலைவர் சோம்நாத் தெரிவித்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் அவர் தெரிவித்த கருத்துக்களை சூப்பர்வைட்ஸ் பகுதியில் தற்போது பார்க்கலாம். இருக்கு. அது அக்னிகுல் ஒரு கம்பெனி இருக்கு. ஸ்கைரூட் வேற ஒரு கம்பெனி இருக்கு. அவங்க ஸ்கைரூட்டுக்கு ஃபர்ஸ்ட் சின்ன ராக்கெட் வந்து லான்ச் பண்ணியாச்சு ஸ்ரீஹரிகோட்டா இருந்து. அக்னிகுலுக்கு சின்ன ராக்கெட் சவுண்டிங் ராக்கெட் மாதிரி அதர ராக்கெட் அந்த நெக்ஸ்ட் மந்த்ல லான்ச் பண்ண போகுது. இதுக்கு பின்னாடி அது சின்ன சேட்டலைட் லான்ச் பண்றத ராக்கெட் ஆகி மாத்திடுவாங்க அந்த டிசைன். அந்த போத ராக்கெட் அக்னிபான தான் பேரு. அந்த ராக்கெட்டுக்கு நீ கொஞ்சம் நாள் கூட இருக்கும் டெவலப் பண்றதுக்கு. ஐஐடி சென்னையில் தான் அந்த ஸ்டார்ட் அப் இந்த ராக்கெட் இருக்கும். சார் அக்னிகுல் எப்ப சார் அது உள்ள கம்பெனியை தான் கூப்பிடுறோம். அதுக்கு எனக்கு ஆன்சர் பண்ண முடியாது. அப்போ இந்த இந்த வரைக்கும் அந்த டெவலப்மெண்ட் எல்லாம் நல்லா நடக்குது. அக்னில என்ஜின் டெஸ்ட் பண்ணியாச்சு, ஆயிட்டு அவங்க டெக்னாலஜி எல்லாமே அக்யூர் பண்ணியாச்சு. அந்த மேனுஃபேக்சரிங் ஆஃப் த ராக்கெட் இஸ் கோயிங் ஆன். சார் பெண்டிங் காணிகளை விசாகப்பட்டினத்துல அந்த கல்ல இந்த பிரைம் மினிஸ்டர் இப்பதான் 2 வருஷம் எடுத்துட்டு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இடையில இருந்த சரி சின்ன சின்ன ராக்கெட்ல சவுண்டிங் ராக்கெட் மூமெண்ட் லான்ச் பண்ணியாச்சு இல்லையா? அப்படி ராக்கெட் தான் சார் இந்த குலசேகரப்பட்டில இருந்து எந்த மாதிரி ராக்கெட்டுகள் வந்து ஏற்படுவது திட்டமிடுதல் விசாகப்பட்டினம் ஸ்ரீஹரிகோட்டா அந்த பெரிய லான்ச் பேடா இல்லையா? அதுக்கு சேஃப்டி இருக்குது. ஒரு ஸ்ரீலங்கா பார்ட்னர் இருக்கு, கன்னியாகுமரி இருக்கு, அடுத்து கிளாஸ் இருக்கு, எல்லாமே பக்கத்தில் இருக்கிறது வந்து அது சின்ன ராக்கெட். எஸ்எஸ்எல்வி பைப்பர் ராக்கெட் எல்லாம் லான்ச் பண்றதுக்கு 500 கிலோகிராம் பேலோடு வரைக்கும் அந்த இதுல எல்லாத்தையுமே